சதாசிவ பிரம்மம். இக்கலியில் நாமறியாமல் எத்தனையோ ஞானிகள் தோன்றியிருக்கலாம். ஆனால் நானறிந்தவரையில் முடிவான கடைசி நிலையை, ஞானத்தை அடைந்தவர்கள் அபிராமுவும் மாணிக்கவாசகரும் சதாசிவ பிரம்மமுமேயாவார்கள். சதாசிவனின் முன்னோர்கள் மதுரையில் வாழ்ந்து வந்தார்கள். வேத சாஸ்திரங்களில் பாண்டித்யத்தை பெற்றுவந்த இவனது தந்தையான சோமசுந்தர அவதானி மேலும் வேதாந்த விசாரத்தை ஏற்க வேண்டியதின் பொருட்டு விற்பன்னர்களை தாங்கி வந்த திருவிச்சநல்லூரை அடைந்தார். பிராமண குல விதிப்படி 5வது வயதில் சதாசிவனுக்கு உபநயனம் செய்விக்கப்பட்டது. வேதசாஸ்திரங்கள் முடிந்தவுடன் இவருக்கு திருமணம் செய்விக்கப்பட்டது. ஒரு சில ஆண்டுகளுக்குள் மனைவி பிரௌடையானாள். இச்செய்தியை தெரிவிக்க பெண் வீட்டுக்காரர்கள் அவதானியின் வீட்டிற்கு வந்தார்கள். சம்பந்திகளுக்கு விருந்தளிக்க அவதானி ஏற்பாடு செய்தார். அன்று சாப்பாட்டுக்கு சற்று தாமதமாகவே சதாசிவன், ஏனம்மா இத்தனை நாழி? எனக்கு பசி எடுக்கிறதே என்று தனது தாயார் பார்வதி அம்மாளை கேட்டான். சதாசிவா, நமது வீட்டிற்கு உனது மனைவி வர இருக்கிறாள், அதையொட்டித்தான் இன்றைய விருந்து நடக்கப் போகிறது என்று வேடிக்கையாக பதில் கூறினாள் அன்னை. மனைவி வருவதற்கு முன்பே இந்நேரமானால் மனைவி வந்துவிட்டால் எந்நேரமாகுமோவென்று அன்னையிடத்தில் நிதானமாகக் கூறிய சதாசிவன் சிறிது நேரம் ஏதோ சிந்தனையிலாழ்ந்தான். இயல்பிலேயே விவேகத்தன்மையைக் கொண்டிருந்த சதாசிவனுடைய உள்ளம் உலக வாழ்க்கையை வெறுத்து தள்ளிற்று. பட்டினத்தாரைப் போல் யாவரிடமும் கூறாமல் வீட்டை விட்டு வெளியேறினார் வேதாந்தி. சில ஆண்டுகள் வரையில் இவருடைய இருப்பிடத்தை குடும்பத்தாரால் அறிய முடியவில்லை. ஓர் பெரியவரிடத்தில் பழுத்த சந்நியாசியிடத்தில் சந்நியாசம் பெற்றார். ஓர் சிறிது காலம் வரையில் சில இடங்களில் சஞ்சாரம் செய்துவிட்டு சீர்காழிக்கடுத்த திருவெண்காடு என்ற க்ஷேத்திர அடைந்தார். அவ்விடத்தில் க்ஷேத்திர தெய்வத்தையும் பிரத்யேக தெய்வமான அகோரமூர்த்தியையும் தரிசனம் செய்துவிட்டு பரமசிவேந்திராள் என்ற யதியைக் காண ஆவல் கொண்டார். பரமசிவேந்திராள் என்ற ஓர் மகான் இந்த ஊரில் வீற்றிருப்பதாக இவர் முன்னமேயே அறிந்து வைக்கிறார். Paramasivendra Saraswati Swami was one of the descendants of Kanchi Kamakoti Pitam 1539 முதல் 1586 வரை. பரமசிவேந்திர சுவாமிகளைக் கண்டதும் அவரைத்தான் தன்னுடைய ஆத்மீக குருவாக ஆசிரயித்துக் கொள்ள வேண்டுமென்ற ஓர் உள்ளம் இவரை பிடித்துக் கொண்டது. தன்னுடைய உள்ளத்தை வெளியிட்டார் வேதாந்தி. தன்னை ஓர் குருவாக அமர்த்திக் கொள்வதை விரும்பாத சுவாமிகள் வேதாந்தியின் வேண்டுகோளை ஏற்கவுமில்லை, நிராகரிக்கவுமில்லை. சாஸ்திரங்களில் பாண்டித்யத்தை பெற்று வந்த வேதாந்தி குருவை அடைந்த பிறகு அவைகளில் இணையற்றவராக பிரகாசித்தார். இக்கலியில் இவரையும் ஸ்ரீ சங்கரரையும் இவ்வுலகிலேயே உயர்ந்த கலைகளின் சிகரங்கள் என்று கூறலாம். இவரால் இயற்றப்பட்ட பிரம்மசூத்திர விருத்தி, யோக சூத்திரவிருத்தி, சித்தாந்த கல்பவல்லி போன்ற முக்கியமான நூல்கள் ஒப்பற்றவைகளாகும். மேலும் இவர் தூரதிருஷ்டியைக் கொண்டிருந்ததுடன் கடந்த திருஷ்டியையும் ஏற்று வந்தார். பரமசிவேந்திர சுவாமிகளின் மேன்மையை கேள்வியுறும் சந்நியாசிகளும் அவரை தரிசிக்க வந்து போவதுண்டு. சிலர் அவர் முன்னிலையில் பாடங்கள் பயில்வதுண்டு. எனவே அவருடைய ஆசிரமம் சாஸ்திர விற்பன்னர் களினாலும் சந்நியாசிகளினாலும் வேதாந்திகளாலும் அலங்கரிக்கப்பட்டு வந்த வண்ணமாக விளங்கியதாக கூறலாம். இத்தகைய சபைகள் கூடுமிடங்களில் அவரவர்கள் தர்க்க வாதங்களில் இறங்குவதின் மூலம் தத்தமருடைய பாண்டித்யத்தையும் திறமையையும் கண்ணியத்துடன் வெளிப்படுத்திக் கொள்வதுமுண்டு. எனவே சுவாமிகளது ஆசிரமும் இதில் விதிவிலக்கை கொள்ளவில்லை. நமது வேதாந்தி சம்பந்தப்பட்ட வரையில் தனது திறமையை காட்டிக்கொள்ளும் மனதை கொள்ளாதவராக இருந்தாலும் கூட வாதத்தில் வெற்றியை நோக்கமாக கொள்ளும் செருக்குடையவர்களை லேசில் விட்டுவிடுவதில்லை. அத்தகையவர்களிடம் வாதத்தை ஏற்று தாங்கள் தோற்றுவிட்டதாக ஒப்புக்கொள்ளும் வரையில் அவர்களை விடமாட்டார். இத்தகைய சாஸ்திர வாதங்களும் புலவர்களிடையே போட்டிகளும் அக்காலங்களில் நிலவி வந்தாலும் கூட இவைகள் கலைகளின் உயர்வுக்கும் நாடுகளின் மேன்மைக்கும் பயன்பட்டு வந்தன. மேலும் சாஸ்திர கலாச்சாரங்களை நிலவ வைப்பதற்கும் உதவியளித்து வந்தன. எனினும் ஓர் உயர்ந்த நிலையை அடையும் தருவாயில் இருப்பவர்கள் இத்தகைய போட்டிகளிலோ வாதங்களிலோ மனம் கொள்ளமாட்டார்கள். எனவே பரம சிவேந்திர சுவாமிகள் தன்னுடைய முன்னிலையில் நேர்ந்து வந்த தர்க்க வாதங்களை விரும்பாமலிருந்தாலும் தன்னுடைய மனதை வெளியிடுவதின் மூலம் மற்றவர்களின் மனம் புண்படலாகாது என்ற நோக்கத்தில் தாமரை தண்ணீராக இயங்கி வந்தார். ஒருநாள் நமது வேதாந்தியினால் செருக்கிழந்த ஓர் பண்டிதர் சுவாமிகளை அணுகி வேதாந்தியின் மேல் புகார் செய்தார். அணுகியவருக்கு திருப்தியான சமாதானத்தை அளித்து அனுப்பிவிட்ட பரம சிவேந்திராள் சிறிது நேரம் கழித்து வேதாந்தியை கூப்பிட்டு, சதாசிவா, தர்க்கவாதங்களினால் என்ன பயன்? நீ என்றைக்கு உன் நாவை அடக்கப் போகிறாயோ என்று மனதிலிருந்ததை வெளியிட்டு விட்டார். சுவாமிகள் கூறியதின் கருத்தை நன்கு புரிந்து கொண்ட வேதாந்தி, குருவே, இன்றுதான் தங்களுடைய அனுக்கிரகத்தை பெற்றேன் என்று பக்தி வினயத்துடன் பகர்ந்தார். அவ்வளவுதான். அதே கணத்திலிருந்து சட்டையை ஒதுக்கும் வரையில் மௌனம் நிலவியது. இல்லற பற்றுதலையன்று வெறுத்த சதாசிவர் இலக்கிய பற்றுதலையும் இன்று அகற்றினார். மேலும் கூறுவோமேயானால் வெறுப்பிலிருக்கக்கூடிய ஓர் விருப்பையும் அவர் விலக்கிவிட்டதாக கூறலாம். குருவின் ஆசிரமத்தை விட்டு புறப்பட்டார்.
வழிபோன போக்கெல்லாம் போனார். சில இடங்களில் அலைந்தார், சில இடங்களில் உட்கார்ந்தார், படுத்தார், மறுபடியும் விரைந்தார். சில மாதங்கள் வரையில் அந்த பிராந்தியத்திலேயே இந்த விதமாக சுற்றி அலைந்து கொண்டிருந்தார். எனினும் பெரும்பாலும் அவருடைய நினைவு எதிலும் செல்லவில்லை. அவரை கண்டவர்கள் அவரை பைத்தியமென்றே தீர்மானித்தார்கள். சிலர் பரமசிவேந்திராளிடம் சென்று அவர் பைத்தியம் கொண்டு அலைவதாக தெரிவித்துக் கொண்டார்கள். ஆனால் சதாசிவரின் மனோநிலையை அப்போதே முற்றிலும் அறிந்து வைத்திருந்த குரு தனக்கு அத்தகைய பைத்திய நிலை ஏற்படவில்லையே என்று குறையுடன் வருந்தினார். அவரை அறிந்து வைத்திருந்த காரணத்தினால்தான் அவரை ஹிதத்துடன் கண்டிக்கவும் மனம் கொண்டார் குரு. வேறு விதமாக கூறுவோமேயானால் இந்த கண் டிப்பு சதாசிவருக்கு அனுக்கிரகமாக மாறிவிட்டதாக கொள்ள வேண்டும். பரமசிவேந்திரால் சம்பந்தப்பட்ட வரையில் சதாசிவரை இழந்ததிலிருந்து அவர் முற்றிலும் சிவபாசத்தை ஏற்று மகானாக மாறிவிட்டார். அவர் நிர்யாணமடைந்த பிறகு அவருக்கு கைங்கழியம் புரிந்து வந்த ஓர் யதீஸ்வரானை காமகோடி பீடத்தில் அமர அவ்வூர் பெரியோர்கள் பிரார்த்தித்துக் கொண்டனர். பரம சிவேந்திராளில் அதிஷ்டானத்தில் கட்டப்பட்டிருக்கும் சின்னஞ்சிறு கோவிலில் இன்றைக்கும் வைதீக அபிஷேக பூஜை நடந்து வருகிறது. இவ்வாறு மௌன நிலையில் அலைந்து வரும் காலத்தில் சதாசிவர் சில சமயங்களில் நிஷ்டையில் அமர ஆரம்பித்து வந்தார். ஒருநாள் வயலின் வரப்பில் சாய்ந்து நிஷ்டையில் இருந்தபொழுது துறந்த கட்டைக்கு சாய்மானம் வேறா என்று ஓர் வழிப்போக்கன் கூற அதை புத்திமதியாக எடுத்துக்கொண்ட சதாசிவர் தரையில் படுத்து நிஷ்டையை ஏற்கலானார். சொல் பொறுக்கவில்லையோ என்றான் வழிப்போக்கன். மேலும் கருத்துடன் சொல்லப்பட்டு விட்டதை உணர்ந்த சதாசிவர், ஆம், உலகை துறந்தவர்கள் மற்றவர்களுடைய அபிப்பிராயங்களையெல்லாம் ஏற்கத் தேவையா என்று தனக்கு போதிக்கப்படுவதைப் போல் கருதியதுடன் அதையும் தனக்கு ஓர் ஊன்று கோலாக அமைத்து கொண்டார். உலகை துறந்த ஓரிரு ஆண்டுகள் வரையில் அவர் ஆரம்பத்தில் பிஷை எடுத்தும் பின்பு யாராவது அன்னமளித்தால் உண்பதுமாக இருந்து வந்தார். சதாசிவர் முந்திய பிறவிகளிலேயே பழுத்த விவேகி, தெய்வசாது, மகான், துறவி போன்ற நிலைகளை முடித்தவராவர். எனவே அவரது நிஷ்டையின் வளர்ச்சி காலக்கிரமத்தில் வலுவடை யவே பசி தாகத்தின் உணர்ச்சி மறைய ஆரம்பித்தது. பிறகு அகண்ட காவேரியின் தீரத்திலிருக்கும் கிராமங்களில் சில ஆண்டுகள் வரையில் தன்னுடைய வாசத்தை ஏற்று வந்ததுடன் அண்டையிலிருந்த குன்றுகளிலும் காடுகளிலும் சஞ்சாரத்தைக் கொண்டிருந்தார். நதிக்கரையிலுள்ள கிராமத்தினர்கள் இவருடைய மேன்மையை அறிந்து வந்தனர். இவரை அறிந்து காண்பவர்கள் இவரை சாமி என்றும் மகான் என்றும் கூறி வந்ததுடன் உபசரிக்கவும் முற்பட்டனர். பெரும்பாலும் உபசாரத்திற்கு கட்டுப்படாத இவர் சில சமயங்களில் சிறுவர்களிடத்தில் மட்டும் பழகி வரும் வழக்கத்தை ஏற்று வந்தார். இந்த சமயத்தில் இவர் துறவியின் நிலையை அடைந்துவிட்டதாக கொள்ள வேண்டும். ஒரு சமயத்தில் இவர் மகாதானபுரத்தை அடைந்த பொழுது சிறுவர்கள் இவரை வழக்கம்போல் சூழ்ந்து கொண்டனர். சிறுவர்களுக்கு இவர் தின்பண்டங்கள் கொடுப்பதுண்டு. இந்த சமயத்தில் மதுரையில் ஆவணி மூல உற்சவம் நடந்து கொண்டிருந்தது. சிறுவர்களுக்கு வேடிக்கை காட்ட வேண்டுமென்று நினைத்தார் துறவி. சிறுவர்களை கண்களை மூடிக்கொள்ள சமிக்ஞை செய்தார். சாமி மாமா தங்களை ஏதோ ஓர் பட்டணத்திற்கு கொண்டு வந்து விட்டதை அதிசயத்துடன் தெரிந்து கொண்டார்கள். அங்கே ஓர் திருவிழா கூட்டம் இருந்ததைக் கண்ட சிறுவர்கள் அந்த இடத்தை மதுரை என்பதையும் தாமாகவே அறிந்து கொண்டனர். சாமி மாமா சிறுவர்களை அவ்விடத்திலேயே அமர்ந்திருக்கும்படி சைகை காட்டிவிட்டு எங்கேயோ போனார். உடனே தின்பண்டங்களுடனும் புட்டுடனும் திரும்பி வந்து சிறுவர்களை தின்கச் சொன்னார். அதே சமயத்தில் அங்கே வந்து கொண்டிருந்த சுவாமியின் திருவுலா காட்சியையும் கண்டு களித்த சிறுவர்கள் ஒருவருக்கொருவர் உற்சாகத்துடன் பேசிக்கொண்டனர். சிறிது நேரத்திற்கெல்லாம் கண்களை மூடச் செய்து மகாதானபுரத்தில் கொண்டுவிட்டுவிட்டார். சென்ற ஒரு சில தலைமுறையினரின் காலம் வரையில் அந்த பிராந்தியத்தினர் இந்த அற்புத நிகழ்ச்சியைப் பற்றி பேசிவரும் வழக்கத்தை கொண்டிருந்தனர். இந்த சிறுவர்களுக்கு நேர்ந்த சம்பவத்தைப் போலவே ஸ்ரீரங்கத்தை அடைந்து பெருமாளை தரிசிக்கும் ஓர் பாக்யத்தை ஓர் வைஷ்ணவ வாலிபனும் பெற்றான். மேலும் துறவியின் அனுக்கிரகத்தை பெற்ற இவன் அத்வைதத்தில் விளங்கக்கூடிய ஓர் பழுத்த விவேக நிலைக்கும் உயர்ந்து விட்டான். பரதேசிகளைக் காட்டிலும் கேவலமான தோற்றத்தில் இருக்கும் உண்மையான துறவிகளை எவரும் லட்சியம் செய்யப்போவதுமில்லை. ஆனாலும் அத்தகையவர் களை தெரிந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களை அணுகி பேச முயலாவிட்டாலும் அவர்களை வணங்காமல் அப்புறம் செல்ல மாட்டார்கள். தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் துறவியைப் பற்றி அக்காலத்திய பெரும்பாலான திருச்சி வட்டாரத்தினர் செவியுற்று வந்த போதிலும் இவரை இன்னாரென்று தெரிந்து கொண்டிருக்க முடியாது. தவிர பரதேசிகளையெல்லாம் துறவிகள் என்று நினைத்து நாம் வணங்கிவிட மாட்டோமல்லவா? அல்லது ஓர் உண்மையான துறவியை நாம் குறுக்கிட நேர்ந்தாலும் அவரை ஓர் மகா புருஷர் என்பதாக நம்மால் எப்படி பிரித்தறிய முடியும்? அதாவது அத்தகைய ஒருவரை நாம் குறுக்கிட நேரும்பொழுது அவருடைய ஏதாவது ஓர் அற்புத நிகழ்ச்சியை காண நேராத வரையில் நம்மால் அவரை கண்டுகொள்ளவும் முடியாதல்லவா? இந்த இடத்தில் பாலினால் கொடுக்கப்பட்டிருக்கும் ஞானிகளின் லக்ஷணங்களை கூறாமல் மேலே போக முடியவில்லை. இந்த லக்ஷணங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பு அவரை பற்றிய சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். தெய்வமத சாஸ்திரங்களில் இவர் ஓர் மேதையாக விளங்கினார். இவரை பற்றியும் கிறிஸ்தவத்தைப் பற்றியும் H.G. வெல்ஸ் மற்றும் சில கிறிஸ்தவ மேதாவிகள் கூறியிருப்பவைகளை கீழே கொடுக்கிறேன்.
இந்த யூதர் ஜென்டைல் a Jew but not a denouncer of the gods ரோமிய பிரஜையாக அங்கீகரிக்கப்பட்டவராவார். ரோமாபுரியில் வாழ்ந்து வந்த இவர் ஜீசஸை பார்த்ததே கிடையாது. அவரை அறிந்தவரும் அல்ல. ஆனால் பைபிள் இவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ மதப்பிரச்சாரத்தின் காரணமாக இவர் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் ஆனால் சிறையின் கதவுகள் தானாகவே உடைந்து திறந்து கொண்டதாகவும் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கிப்பன் வெகுவாக கண்டித்திருக்கிறார். நீரோ காலத்தில் கிறிஸ்தவம் என்ற ஓர் மதம் உதயமாகவில்லை. ட்ரேஜன் ஆட்சியில்தான் ஓர் புதிய கொள்கையைக் கொண்ட ஏதோ ஒரு சிலர் ரோமாபுரியில் தோன்ற ஆரம்பித்தனர். பைபிளை தொகுத்தவர்கள் பாலை ஜீசஸின் சீடராக காட்டியிருப்பதுடன் அவர் கிறிஸ்தவ போதனைகளையும் அறிக்கைகளையும் விடுவித்து வந்ததாகவும் கொடுத்திருக்கிறார்கள். Epistles, one of the canonical of the New Testament. In the English version it bears the title, The Epistle of Paul, the Apostle to the Hebrews, but can hardly have been written by Saint Paul since it differs radically in the language, style and thought from the other Pauline writings. The use made of the OT by the writer suggests that his purpose was to save his readers from a relapse into Judaism. It would seem to have written towards the end of the 1st century AD. Similarly, the Gospel of John is an attempt to justify Christianity and the biblical career of the Jesus as facts. Scholars in the most advanced school hold that it was composed by a Christian, possibly connected with Alexandria or Ephesus about கிபி 140. சர்வ சக்திகளையும் கொண்ட ஒருவர் அல்லது கடவுள் உலகில் அவதரித்தாலும் அவர் மக்களனைவருக்கும் நிவர்த்தியை கொடுக்கும் தொண்டில் ஈடுபடுவதில்லை. இது ஓர் நியதியாகும். ஆனாலும் அத்தகைய ஆத்மீக சக்தி என்ற ஓர் மகத்துவம் உண்டு என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டியதின் பொருட்டு ஏதோ தனக்கு தோன்றும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அற்புதத்தை புரிந்துவிட்டு தன்பாட்டில் மறைந்து போய்விடுவதும் உண்டு. இவர்கள் தங்களுடைய மகிமையை விளம்பரப்படுத்துபவர்களல்லர். ஓர் கூட்டத்தின் முன்போ ஓர் கோஷ்டியினரின் முன்னிலையிலோ அற்புதங்களை புரிந்து காட்டுபவர்களுமல்லர். இப்போது பாலின் பக்கம் திரும்புவோம். இந்த புத்தகத்தில் 156வது தொகுப்பின் கீழ் போகோமைல்ஸ் என்ற சந்நியாசிகளைப் பற்றி கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அவர்கள் பாலினுடைய நூலில் விளக்கப்பட்டிருக்கும் சந்நியாச விதிகளைத்தான் பின்பற்றி வந்தனர் என்பதை கூற விரும்புகிறேன். அக்காலத்திய வேதாந்திகளுள் பால் ஓர் சிறந்தவராக விளங்கினார். இப்பொழுது அவரால் விளக்கப்பட்டிருக்கும் ஞானியின் லக்ஷணங்களை கீழே கொடுக்கிறேன். அன்ன பானத்தை தவிர்த்தவராகவும் ஆடையின் சுத்தத்தை அறவே அகட்டி ஆத்மாவின் சுத்தத்தில் கருத்தை கொண்டவராகவும் உடலை பராமரிக்கும் ஸ்நானத்தை தவிர்த்ததின் மூலம் புழுதி படிந்தவராகவும் பரம்பொருளின் வசப்பட்டிருப்பவராகவும் இயங்குபவரை ஞானி என்பவராக குறிப்பிடப்பட்டிருப்பதுடன் அத்தகையவரின் மேல் படிந்திருக்கும் நுண்ணிய சின்னஞ்சிறு பூச்சிகளை கடவுளின் வைடூரியத்திற்கு சமானமாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. நிற்க நமது துறவி காவேரி மணலில் அமர்ந்திருந்த ஓர் சமயத்தில் திடீரென்று வெள்ளம் வந்துவிட்டது. அந்த வெள்ளத்தில் இவர் மூழ்கிவிட்டார். இதை கண்ணுற்றவர்கள் யாரோ ஒரு சாமியாரை வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டதாக பேசிக்கொண்டனர். பல மாதங்கள் சென்ற பிறகு ஜலம் வடிந்தது. கொடிமுடி ஆற்றன் கரையில் ஓர் மண் வண்டிக்காரன் மணல் சேகரிப்பதற்காக மண்வெட்டியை ஆற்று மணலில் நாட்டினான். மண்வெட்டி சற்று தட்டியது. இதை உணர்ந்த அந்த மண்வெட்டிக்காரன் சற்று தயங்கியதுடன் மண்வெட்டியின் நுனியில் இரத்தக்கரையையும் பார்த்துவிட்டான். திகைப்பை கொண்டான். அக்கம் பக்கத்திலிருப்பவர்களை கூப்பிட்டு அவர்களுடைய உதவியுடன் மண்ணை தோண்டி துறவியை பத்திரமாக அப்புறப்படுத்தினான். அவர் எழுந்திருந்து தன்னிச்சையாக புறப்பட்டுவிட்டார். அவர் போவதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே இருந்த அவர்கள் ஏதோ ஓர் பெரிய மகான் போலிருக்கிறது என்று பேசிக்கொண்டனர். துறவியானவர் இப்பொழுது ஞானியாக மாறிவிட்டார். மணலுக்குள்ளிருந்து வெளிவந்த நிர்வாணம் அப்படியே நிலைத்துவிட்டது. இவர் ஞானியின் நிலையை அடைந்த பிறகு பிரபஞ்சம் பூராவிலும் நினைத்த மாத்திரத்தில் சஞ்சாரத்தை ஏற்று வந்திருக்கலாம். ஆனால் அவைகள் நமக்கு எட்டுவதற்கு சந்தர்ப்பமில்லை. எனவே நமது நாட்டில் நிகழ்ந்த ஏதோ ஒரு சில சம்பவங்கள் மட்டும்தான் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஒரு சமயம் தாம்பிரபரணி நதிக்கரை ஓரமாயுள்ள காடுகளில் இவர் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்நாட்டு பாளையப்பட்டு தலைவனின் சேனைக்கு காட்டிலிருந்து விறகு கட்டுகள் போய்க் கொண்டிருந்தன். ஒரு சமயம் தாம்பிரபரணி நதிக்கரை ஓரமாயுள்ள காடுகளில் இவர் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்நாட்டு பாளையப்பட்டு தலைவனின் சேனைக்கு காட்டிலிருந்து விறகு கட்டுகள் போய்க் கொண்டிருந்தன. அந்த சமயத்தில் இந்த நிர்வாணசாமியைக் கண்ட ஓர் அரண்மனை சிப்பந்தி இவருக்கு ஓர் அடையை கொடுத்து ஓர் சுமை விறகை தலையிலேற்றி அனுப்பினான். ஞானி தன்னுடைய நிலையை அவனுக்கு அதே சமயத்தில் எத்தனையோ விதங்களில் உணர்த்தியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. ஓர் வேடிக்கையுடன் உணர்த்த வேண்டுமென்று மனம் கொண்டார். விறகை சில மைல்கள் வரையில் சுமந்து உற்ற இடத்தை அடைந்து அங்கு குவிக்கப்பட்டிருந்த விறகுகளின் மேல் டொப்பென்று போட்டார். விறகு குவியல் குபீரென்று தீப்பற்றி எரிந்தது. ஏதோ ஓர் மகான் என்பதை கண்டுகொண்ட அங்கிருந்தவர்களனைவரும் மேலும் யாது நடக்குமோவென்று பயந்து நின்றார்கள்.
சிலர் காலில் விழுந்து மன்னித்தருளக் கேட்டுக்கொண்டார்கள். விறகு குவியல் ஒரே நொடியில் பஸ்பமாகிவிட்டது. ஆனாலும் 2 குவியலுக்கு அனுக்கிரகித்துவிட்டு கிளம்பிவிட்டார். அதாவது அந்த இடத்தில் எவ்வளவு விறகுகள் குவிக்கப்பட்டிருந்தனவோ அதைப்போல 2 மடங்கு விறகுகளை அதே இடத்தில் அவர்கள் ஆச்சரியத்துடன் கண்டனர். இதைத் தவிர இறந்த ஓர் பெண்ணை உயிர்ப்பித்ததும் ஒருவனுடைய குன்ம வியாதியை நிவர்த்தித்ததுமான 2 நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியவருகிறது. ஆனால் அவைகளின் விபரங்கள் கிட்டவில்லை. ஏதோ ஒரு காலத்தில் மிக்க பெரியோர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சக்தி என்ற அம்பாளின் சிலையொன்று ஒரு சில நூற்றாண்டுகளினலாக அமர்ந்து வந்தது. மிக்க சக்தி வாய்ந்த இந்த அம்பாளோ தன்னுடைய அனுக்கிரகத்தை நாட்டு மக்களனைவரும் அடைய வேண்டுமென்ற கருணையை கொண்டு விட்டாள். எனவே அம்பாள் நமது ஞானியின் ரூபத்தில் தஞ்சை மகாராஷ்டிர அரசனின் கனவில் தோன்றி சிலையின் இருப்பிடத்தை அறிவித்து அதே இடத்தில் அதை பிரதிஷ்டை செய்து கோவிலை கட்டிவிடவும் ஆக்ஞாபித்தாள். மன்னனும் பிரபுவின் ஆக்ஞையை சிரமேற்கொண்டு பணியாற்றினான். அம்பாளின் விருப்பத்திற்கிணங்கிய ஞானி தான் இருந்த இடத்திலிருந்தே அம்பாளின் சிலைக்கு மீண்டும் சக்தியை அனுக்கிரகித்ததுடன் தஞ்சாவூர் மன்னனின் பிரார்த்தனைக்கிணங்கி அவனுக்கும் தரிசனமளித்தார். இன்றைக்கும் மாரியம்மன் என்ற நாமத்துடன் புன்னை நல்லூர் அல்லது மாரியம்மன் கோவில் என்ற ஓர் சிறு ஊரில் அம்பாள் வீற்றிருப்பதுடன் சமீப காலம் வரையில் வரப்பிரசாதியாகவும் அருள் புரிந்து வந்தாள். லாக அமர்ந்து வந்தது. மிக்க சக்தி வாய்ந்த இந்த அம்பாளோ தன்னுடைய அனுக்கிரகத்தை நாட்டு மக்களனைவரும் அடைய வேண்டுமென்ற கருணையை கொண்டு விட்டாள். எனவே அம்பாள் நமது ஞானியின் ரூபத்தில் தஞ்சை மகாராஷ்டிர அரசனின் கனவில் தோன்றி சிலையின் இருப்பிடத்தை அறிவித்து அதே இடத்தில் அதை பிரதிஷ்டை செய்து கோவிலை கட்டிவிடவும் ஆக்ஞாபித்தாள். மன்னனும் பிரபுவின் ஆக்ஞையை சிரமேற்கொண்டு பணியாற்றினான். அமானுஷ்யமான சக்திகளை பெற்றிருக்கும் ஒருவர் தெய்வங்களையோ விக்கிரகங்களையோ வணங்காமலிருந்தால் அவரை ஓர் முஸ்லீமாக முடிவு கட்டிவிடுவது முசல்மான்களின் கொள்கையாகும். அதாவது குரானில் கூறியிருக்கும் தெய்வ நிந்தனையை அத்தகையவர் கடைபிடித்து வருவதாக அவர்கள் கொண்டு விடுவார்கள். தவிர தெய்வங்களையும் சிலைகளையும் ஆராதிப்பவர் களை காண நேரிட்டுவிட்டால் அவர்களை முஸ்லீம்களாக மாற்றிவிட வேண்டும். அப்படி மதம் மாறுவதற்கு அவர்கள் சம்மதிக்காவிட்டால் அவர்களை கொன்று தீர்க்க வேண்டும் என்ற குரானின் கட்டளையை கரான் சூரா 9 வேர்ஸ் 5 அறியாத முஸ்லீம்களும் இந்தியாவில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இத்தகைய 2 முஸ்லீம்கள் நமது ஞானியின் மகத்வத்தை கேள்வியுற்று அவரை நபியின் அவதாரமாக நினைத்து தரிசிக்கவும் மனம் கொண்டு விட்டனர். இந்த சமயத்தில் ஞானி அவ்வப்போது தஞ்சாவூர் பிராந்தியத்தில் தோன்றி வந்தார். நிர்வாண சாமியார் வந்திருக்காரு என்று கேள்விப்படும் பொழுதெல்லாம் இந்த இருவரும் ஓடித்தேடிப் போகும் ஊக்கத்தை ஏற்றுவந்தனர். முடிவாக ஞானியை இவர்கள் காணவும் நேர்ந்துவிட்டது. அல்லாவை வணங்குவதைப் போல் ஞானியை வணங்கி நின்றார்கள். சென்ற ஜென்மத்தில் புரிந்த ஓர் மகத்தான புண்ணியத்தின் பலனையொட்டி ஞானியின் வீக்ஷணியத்தை இவர்கள் ஏற்றார்கள். இதன் பலனாக அந்த 2 பாமரர்களும் பழுத்த விவேகிகளைப் போல் உள்ள ஓர் நிலையை அடைந்துவிட்டனர். ஞானியின் அனுக்கிரகத்தை இவர்கள் பெற்றதிலிருந்து உலக பாசங்களனைத்தும் விலகிவிட்டன. அதாவது பசி, தாகம், நித்திரை, ஆடை போன்றவைகளை மட்டும் இவர்கள் ஏற்று வந்தனரே தவிர உலக ஈடுபாடுகளிலிருந்து விடுவித்துக் கொண்டனர். மேலும் ஞானியின் தியானத்தில் ஓரிடத்தில் அமர்ந்துவிட்டனர். இவர்களுடைய வைராக்கியத்தைக் கண்ணுற்ற எல்லா மதத்தினர்களும் இவர்களை போற்றி வந்ததுடன் சிலர் தரிசித்தும் வந்தார்கள். இவர்கள் இறந்தவுடன் அதே இடத்தில் இவர்களுக்கு சமாதிகள் கட்டப்பட்டன. தஞ்சாவூரில் இன்றைக்கும் இரட்டை மஸ்தான் என்று கூறப்பட்டு வரும் 2 சமாதிகளும் இவர்கள் அடக்கமான இடங்களாகும். இந்த இடத்தில் நீங்கள் ஓர் சந்தேகத்தை ஏற்கலாம். அந்நிய மதத்தினர்கள் ஓர் ஹிந்து ஞானியின் அங்கீகாரத்தை பெற முடியுமாவென்று நீங்கள் கேட்கலாம். ஓர் குறிப்பிட்ட பாபத்தை ஓர் முசல்மான் புரிந்தாலும் ஓர் கிறிஸ்தவன் புரிந்தாலும் ஓர் தெய்வ மதத்தினன் புரிந்தாலும் இவர்களனைவரும் பாரபட்சமற்ற ஒரேவிதமான தண்டனையை நரக லோகத்தில் அடைவதுடன் மறுபிறவியில் அதற்கு தகுந்த வாழ்க்கை விளைவுகளையும் ஏற்கிறார்கள். எனவே மட்டைய மதத்தினர்களுக்கு சற்று கொடுமையான தண்டனையோ தெய்வமதத்தினனுக்குச் சலுகையோ கிடையாதென்பதை நீங்கள் அறிய வேண்டும். இதே விதமாக நற்செயல்களுக்குள்ள பலன்களிலும் ஏற்ற தாழ்வு கிடையாது. தவிர இப்பிறவியில் ஓர் ஹிந்துவாகப் பிறக்கும் ஒருவன் பிந்திய பிறவிகளில் மட்டைய மதங்களிலும் பிறக்கலாம். இதே விதமாக மட்டைய மதங்களில் பிறப்பவர்கள் தெய்வ மதத்திலும் பிறக்கலாம். ஒருவன் முற்றின விவேகி என்ற நிலையை அடையும் வரையில் அவன் எந்த மதத்திலும் மாறி மாறி பிறவியை ஏற்கலாம். நிற்க உலக மக்களில் பலர் தத்தமரை வெவ்வேறு மதத்தினராக கூறிக்கொண்டிருந்தாலும் மானிட வர்க்கமனைத்திற்கும் இந்த உலகத்திற்கும் தெய்வங்களே அதிபதிகளாவார்கள். எனவே அந்த மதத்தினன் இந்த மதத்தினன் என்பது தெய்வங்களுக்கு கிடையாது. ஆகவே ஓர் துறவியோ ஓர் ஞானியோ எந்த மதத்தினனையும் ஓர் வரம்புக்குட்பட்ட நிலைக்கு உயர்த்தலாம். ஆனால் இக்காலத்தில் தூய தெய்வ மதம் அற்றுப்போகும் நிலையில் இருப்பதால் வருங்காலத்தில் தெய்வீகத்திற்கு எவரும் உயர முடியாது. நாம் பேசிக் கொண்டிருந்த சதாசிவஞானியின் பக்கம் திரும்புவோம். இவருடைய மகத்துவத்தை கேள்வியுற்ற புதுக்கோட்டை அரசனான விஜயரகுநாத தொண்டைமானின் உள்ளம் ஞானியை தரிசிக்க துடித்துக் கொண்டிருந்தது.
ஞானிக்கு இருப்பிடம் இல்லையே, எப்படி கண்டுபிடித்து தரிசிப்பது என்று வருந்திய வண்ணமாகவே இருந்தார். ஒருநாள் அதிகாலையில் இவரை தரிசிப்பதைப் போல் கனவு கண்டார். அவ்வளவுதான். குதிரை மீது அமர்ந்தார். காடுகளில் அலைந்து திரிந்தார். உண்மையாகவே ஞானியும் கருணை கூர்ந்து தரிசனமளிக்க முன் வந்துவிட்டார். அடிமரத்தை வெட்டிய கட்டை போல் ஞானியின் பாதங்களில் விழுந்தார் அரசர். அரசரை ஞானி அனுக்கிரகித்ததோடல்லாமல் அரசனின் வேண்டுகோளுக்கிணங்க கோபாலகிருஷ்ண ஸ்ரௌதிகள் என்ற புத்திமானை அ மேன் ஆஃப் விஸ்டம் மந்திரியாக அமைத்துக் கொள்ளும்படி பூமியில் மண் தரையில் எழுதி காண்பித்தார். ஞானியினால் எழுதப்பட்ட இடத்திலிருந்த மண்ணை அரசர் பக்தியுடன் சேகரித்தார். ஞானியை நமஸ்கரித்து உத்தரவு பெற்றுக்கொண்ட அரசர் அரண்மனையை அடைந்து அந்த மண்ணுக்கு பூஜையும் ஆராதனையும் நடத்தி புனிதத்துடன் போற்றி வந்தார். பிரிட்டிஷ் அரசாட்சி முடிவடைந்த காலம் வரையில் கூட எந்த விசேஷ காலங்களிலும் அந்த புனிதமான மண்ணுக்கே முதன்மை ஸ்தானம் அளிக்கப்பட்டு வந்தது. பிளேட்டோ அபிப்பிராயத்தைப் போல ஊக்கத்தையும் பிரயாசையையும் கொள்ளாமலேயே விஜய ரகுநாத தொண்டைமான் ஓர் மேன்மையான ராஜ்யத்தை ஆண்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது கோபாலகிருஷ்ண ஸ்ரௌதிகளினால் அளிக்கப்பட்ட ராஜ்ய நீதிகள் ராஜ்ய முறைகள் போன்றவைகளின் பலனாக குற்றமற்ற பிரஜைகளையும் அமோகமான சந்துஷ்டியையும் சுபிஷத்தையும் நாடு அடைந்ததாக கொள்ள வேண்டும். மந்திரிக்கழகு வரும் பொருளுரைத்தல் என்பது அதிவீரராம பாண்டியரின் நருந்தொகை இன் வாக்கியமாகும். இராஜாங்க நிர்வாகத்தில் சந்தர்ப்பத்தை அனுசரித்து எந்தெந்த விதமான விதிகளை பின்பற்ற வேண்டுமென்பதை நிர்ணயிக்கும் சக்தியை புத்திமான்களைத் தவிர எக்ஸப்ட் men of wisdom and philosophers சாதாரண மேதாவிகள் அறிவாளிகள் போன்றவர்களால் கூட அடைய முடியாது. அதாவது முக்கியமான பிரச்சனைகளில் கொண்டு வரக்கூடிய மாறுதல்களோ சட்டங்களோ முறைகளோ காலக்கிரமத்தில் எத்தகைய நிலைமைகளை விளைவிக்கக் கூடியதென்பதை புத்திமான்களால் தான் உணர முடியும். இந்த காரணத்தினால்தான் பண்டைய காலத்திய அரசர்கள் தூரதிருஷ்டியைக் கொண்ட புத்திமான்களை அறிந்து அவர்களை அமைச்சர்களாக அமர்த்திக் கொள்வது வழக்கமாகும். ஓர் குறிப்பிட்ட புத்திமானை ஏற்றுக்கொள்ள தொண்டைமானுக்கு நமது ஞானி அனுக்கிரகித்ததைப் போல பாசிலைடஸ் என்ற புத்திமானை ஏற்றுக்கொள்ள ரோம சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியான வெஸ்பீசியனுக்கு அலெக்சாண்ட்ரியாவில் கோவில் கொண்டிருந்த செரபஸ் தெய்வம் உத்தரவிட்டது. பரமேஸ்வரன் நந்திகேஸ்வரராக காட்சியளித்த தெய்வம் இந்த கோவிலின் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. நந்தி பகவானுடைய முகத்துடன் கூடிய மனித ரூபத்தில் விக்கிரகம் இயங்கி வந்தது. அலெக்சாண்ட்ரியாவில் கோவில் கொண்டிருந்த செரபஸ் தெய்வம் உத்தரவிட்டது. பரமேஸ்வரன் நந்திகேஸ்வரராக காட்சியளித்த தெய்வம் இந்த கோவிலின் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. நந்தி பகவானுடைய முகத்துடன் கூடிய மனித ரூபத்தில் விக்கிரகம் இயங்கி வந்தது. ஹெல்விடியஸ் தன்னால் இழைக்கப்பட்ட துக்கமான சம்பவத்தை நினைத்து வருந்தி வந்த வெஸ்பீசியன் ஓர் முறையான ஆட்சியில் மனம் கொண்டான். எனவே எகிப்திய புத்திமான்களில் ஒருவரின் யுக்தமான ஆலோசனைகளை ஏற்க வேண்டியதின் பொருட்டு செரபிஸ் தெய்வத்தின் ஆக்ஞையை மேற்கொள்ள மனம் கொண்டான். தன்னுடைய முக்கிய பரிவாரங்களுடன் அலெக்சாண்ட்ரியாவின் துறைமுகத்தை அடைந்து நேராக கோவிலையடைந்தான். யாவரையும் கோவிலுக்கு வெளியே நிற்க உத்தரவிட்டுவிட்டு தன்னன் தனியாக கோவிலின் கற்ப கிருகத்தை அடைந்து தெய்வத்தியானத்தில் ஆழ்ந்தான். கண்களை மூடிக்கொண்டு தியானத்தை ஏற்று வந்து கொண்டிருந்த பொழுதே பிரபல குருமார்களுள் ஒருவரான பாசிலைட்ஸ் என்பவர் தனக்கெதிரில் நின்று கொண்டிருப்பதை திரையிடப்பட்ட கண்களால் கண்டான். தியானம் முடிவடைந்து கண்களை திறந்து பார்த்தபோது பாசிலைடஸ் அவ்விடத்தில் காணவில்லை. கோவிலுக்குள் எங்கேயாவது பாசிலைடஸ் இருக்கிறாரா என்பதை அறிய சிப்பந்திகளுக்கு உத்தரவிட்டான். கோவிலுக்குள் இல்லாததை அறிந்தவுடன் அன்று அவர் அலெக்சாண்ட்ரியாவில் இருந்தாராவென்பதை விசாரித்தறிய ஏற்பாடு செய்தான். முடிவாக குதிரைகளின் மீது அனுப்பப்பட்டவர்களால் அறிந்து வந்த தகவலின் பிரகாரம் சில நாட்களாகவே 80 மைல் தூரத்திலுள்ள தனது கிராமத்தில் அவர் இருந்து வந்ததாக தெரிய வந்தது. பிறகு அந்த கிராமத்திற்கு தானே சென்று நிகழ்ந்த சம்பவத்தை அறிவித்து தனக்கு ராஜ்ய நீதிகளை போதிக்க கோரினான். வெஸ்பீசியனுடைய ஆளுகையை அம்பையர் இன் பீஸ் என்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவதுண்டு. இப்பொழுது ஞானியின் பக்கம் திரும்புவோம். ஒரு நாள் முன்னிரவில் நமது பிரம்மம் ஞானி நடந்து போய்க் கொண்டிருந்த பொழுது நெல்லும் வைக்கோல் போரும் குவிந்திருந்த ஓர் களத்தை குறுக்கிட நேரிட்டது. மனதில் என்ன தோன்றியது தெரியவில்லை. வைக்கோல் போர் மீது சாய்ந்து அமர்ந்தது பிரம்மம். இவ்வாறு அமர்ந்த சிறிது நேரத்திற்குள் அவ்விடம் வந்த காவலாளி பிரம்மத்தை ஓர் திருடனென்று நினைத்து தனது கையில் இருந்த கோலை ஓங்கினான். ஓங்கினதுதான் தாமதம். ஓங்கின கையும் சரீரமும் அதே தோரணையில் அசையாமல் நின்றுவிட்டது. காவலாளி ஒரு துன்பத்தையும் ஏற்கவில்லை. இதற்கு மாறாக பஞ்சனை மெத்தையில் சுகித்து ஆனந்திப்பதைப் போலுள்ள ஓர் இன்பத்தை ஏற்றுவிட்டான். பிரம்மத்தின் தண்டனையை ஏற்கும் பாக்கியத்தை அல்லவா அவன் பெற்றுவிட்டான். எனவே தன்னால் நினைத்து பார்க்க முடியாத ஓர் நீண்ட இன்பத்தை பொழுது விடியும் வரையில் சுகித்துவிட்டான். பொழுது விடிந்தது. வழக்கம் போல் மிராசுதார் களத்தை பார்க்க வந்தார். சிலையைப் போல் காட்சியளிக்கும் தனது வேலைக்காரனைக் கண்டு திடுக்கிட்டார். மறுகணத்தில் வைக்கோல் போரில் சாய்ந்து கொண்டிருந்த பிரம்மத்தையும் பார்த்துவிட்டார்.
ஆனால் அதே சமயத்தில் அவதூதர் அவ்விடத்தை விட்டு அகன்றதையும் காவலாளி பழைய நிலைமையை அடைந்துவிட்டதையும் கண்ட மிராசுதாருக்கு விஷயம் ஓரளவு விளங்கவே அவரை அணுகி தரிசித்து மன்னிப்பு கோர விரைந்தார். ஆனால் இவர் விரைந்ததும் தன்னுடைய கண்ணெதிரிலேயே பிரம்மம் மறைவதைக் கண்டு அதிசயித்தார். இந்த காவலாளியின் சம்பவத்தை ஓர் ஆசிரியர், "It is well known that such results are not due to any conscious volition of the saints but are due to the nature of the actions themselves" என்பதாக கொடுத்திருக்கிறார். இத்தகைய அவருடைய சித்தாந்தம் ஒரு விதத்தில் உண்மையாயினும் அவரால் கூறப்பட்டிருக்கும் விளக்கம் மகான்களுக்கே பொருந்தக்கூடியதாகும். அதாவது மகான்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் சந்தர்ப்பங்கள் நேரிட்டால் அப்பொழுது அவைகள் ஏதாவது சில அற்புதங்களுடன் தாமாகவே விலகிவிடும். ஆனாலும் மகானின் நிலையிலுள்ளவர்கள் ஏதாவது சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் தெய்வங்களை பிரார்த்திப்பதின் மூலம் கோரிக்கைகளை ஏற்கலாமே தவிர தங்களுடைய இஷ்டப்படி எந்தவிதமான அற்புதங்களையோ சக்திகளையோ பிரயோகிக்க முடியாது. துறவி அல்லது ஞானி போன்றவர்களால்தான் நினைப்பதை நடத்த முடியும். எனவே மேலே கூறப்பட்டிருக்கும் சம்பவத்தில் நமது ஞானி வேண்டுமென்றேதான் அற்புதத்தை புரிய வைத்து காண்பித்தார். இதே சம்பவத்தில் ஓர் மகான் வைக்கோல் போரில் சாய நேர்ந்து அந்த காவலாளி கோலை ஓங்கி இருந்தாலும் அந்த காவலாளிக்கு இதேவிதமான அற்புத கதி நேர்ந்திருக்கலாம். ஆனால் அத்தகைய கதி சில வினாடிகளுக்கு மேல் நீடிக்காது. எனவே அத்தகைய அற்புதத்தைக் கண்டு அந்த மகானே ஆச்சரியப்பட்டிருப்பார் என்பதுடன் அந்த காவலாளியும் தனக்கு தெய்வத்தினால் கொடுக்கப்பட்ட தண்டனையை உணர்ந்து மகானின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பும் கேட்டிருப்பான். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பெருமைகளை போற்றி பாடியிருக்கும் மகான்களுள் ஒரிஸ்ஸாவை சார்ந்த ஜெயதேவரும் ஒருவராவர். அவருடைய கீதத்திற்கு அஷ்டபதி என்பது பெயராகும். தன்னுடைய தர்ம பத்தினியுடன் நர்த்தனம் செய்து கொண்டே இசைத்த இவரது 24 பாக்கள் ஒவ்வொன்றும் முடிவடைந்தவுடன் கிருஷ்ண விக்கிரகம் தனது கொண்டையுடன் கூடிய சிரசை தலையை அசைத்து அங்கீகாரம் அளித்தது. இந்த பாக்களை கவனம் செய்து வந்த சமயத்தில் ஒன்றின் முற்பகுதியை கவனம் செய்து எழுதிய அவர் பிற்பகுதியை எப்படி முடிப்ப தென்று உதிக்காமல் போகவே ஸ்நானத்தை முடித்து வரலாமென்று ஆற்றங்கரைக்கு சென்றார். இவர் வீதியை அடைந்தவுடன் பகவான் கிருஷ்ணர் ஜெயதேவரின் ரூபத்தில் வீட்டிற்குள் நுழைந்தார். ஜெயதேவரின் ஆசனத்தில் அமர்ந்து அந்த ஒரு கீதத்தின் பிற்பகுதியை முடித்து கிருகிணியிடம் மறுபடியும் சொல்லிக்கொண்டு வெளியேறிவிட்டார் பகவான். இதையடுத்து நதியிலிருந்து திரும்பிய ஜெயதேவர் கீதத்தை பூர்த்தி செய்வதற்கு உட்காரவே ஓலைச்சுவடியை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார். உடனே மனைவியை கூப்பிட்டு இதை எழுதியது யார் என்று வினவ, சற்று நேரத்திற்கு முன்பு தாங்களே எழுதியதை அதற்குள் மறந்துவிட்டீர்களா என்று மேலும் அதிசயத்துடன் கேட்டாள் மனைவி. நிகழ்ந்தது உடனே தெளிந்துவிட்டது. இந்த உத்தமமான தம்பதிகளுக்கு இதைவிட வேறு என்ன ஆனந்தம் வேண்டும்? எனவே தாங்கள் எதிர்பாராமலேயே அற்புதத்துடன் நிறைவேறக்கூடிய இத்தகைய சம்பவங்கள் மகான்களுக்கே பொருந்தக்கூடியதாகும். துறவிகளும் ஞானிகளும் மறுகணத்தில் நடக்கப்போவதை அறியக்கூடியவர்கள். சங்கீதத்தினால் ஸ்ரீராமனைப் போற்றி புகழ்ந்த தியாகையர்வாள் தியாகராஜ சுவாமிகள் 1766 முதல் கிபி 1847 வரை ஒரு சமயம் கோவூர் சுந்தரேச முதலியாரின் வேண்டுகோளுக்கிணங்க அவருடைய வீட்டை புனிதப்படுத்தினார். தனது வீட்டிலிருந்து வழியனுப்பும்பொழுது பல்லக்கிலேயே போக வேண்டுமென்று மகானை முதலியார் மன்றாடி வேண்டிக் கொண்டதுடன் பொன் காசுகளையும் காணிக்கையாக அளித்தார். மகான் மனமில்லாமல் பல்லக்கில் அமர்வதற்கு உட்பட்டாலும் காணிக்கையை மறுத்தார். ஆனால் கூடவிருந்த பக்தர்கள் காணிக்கையை பல்லக்கில் மறைத்து வைத்துவிட்டனர். ஓர் காட்டின் வழியாக பல்லக்கு போய்க் கொண்டிருக்க கையில் சில திருடர்கள் மகானின் கோஷ்டியினரின் ருக்கற்களை வீசி எறிந்தனர். ஆனால் இதே கற்கள் திரும்பி தருடர்களின் மீது தாக்கவே திருடர்கள் மகானை அடைந்து மன்னிப்பு கோரினர். மன்னிப்பு கோரியதின் காரணத்தை திருடர்கள் அறிவித்த பிறகுதான் வீசப்பட்ட கற்கள் திருடர்களையே திருப்பித் தாக்கியதை மகான் தெரிந்து கொண்டார். தனக்கு தெரியாமல் பொன் காசுகள் பத்திரப்படுத்தியிருந்ததை அறிந்த மகான் அதை திருடர்களுக்கே அளித்துவிட்டார். ஆகவே it is well known that such results are not due to any conscious volition of the saints but are due to the nature of the actions themselves என்ற வாக்கியம் தியாகையர்வாளின் நிலையிலுள்ளவர்களைப் போலுள்ள மகான்களுக்குத் தோன்றிடும் சம்பவங்களுக்கே பொருத்தமாகும். வேறு விதமாக கூறுவோமேயானால் மகான்கள் எந்தவிதமான ஆபத்துகளுக்கும் இலக்காகாமல் அவர்களை பாதுகாத்து வரும் பொறுப்பை தெய்வங்கள் ஏற்றுவிடுகின்றன. இந்த மகானுக்கு ஏற்பட்ட இதே சம்பவம் ஓர் துறவிக்கு நேரிட்டால் திருடர்கள் கற்களை வீசப்போவதை துறவி முன்கூட்டி அறிபவராவர். திருடர்கள் கற்களை பற்றக்கூடாது என்று துறவி நினைத்தால் அவர்கள் பற்ற முடியாது. துறவி அப்படி நினைக்காமலிருந்து கற்கள் வீசப்பட்டால் காற்றாக மாறிப்போய்விடும். தன்னை தாக்க வேண்டுமென்று நினைத்தால் ஹானி விளையாது. தனக்கு காயம்பட வேண்டுமென்று நினைத்தால் அது அவரை பாதிக்காது. காயம் மறைய வேண்டுமென்று நினைத்தால் அக்கணமே மாயமாக மறைந்துவிடும். எனவே ஓர் துறவி அல்லது ஞானி தன்னிஷ்டப்படி எந்தவிதமான எதிர்ப்புகளையும் வேடிக்கையுடன் மாற்றி அமைத்து காட்டலாம்.
மகான்களுக்கும் ஞானிகளுக்குமுள்ள வித்தியாசத்தை அந்த ஆசிரியர் அறியாதவராதலால் ஞானிகளால் புரியக்கூடிய அற்புதங்களை மகான்களுக்கு சம்பவிக்கக்கூடிய அற்புதங்களுக்கு ஒப்பிட்டுவிட்டார். மகான், ஞானி என்ற இரு பதங்களையும் பிரித்துக் காட்டும் சொற்கள் ஆங்கிலத்தில் கிடையாது. செயின்ட், மிஸ்டக் என்ற இரு பதங்கள் காணப்படுகின்றன. இவைகளிரண்டும் பொருளுலகத்திய வாழ்க்கையை கொண்டவர்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனினும் மகானை குறிப்பிடுவ தற்கு செயின்ட் என்ற பதத்தையே நாம் குறிப்பிட வேண்டி இருக்கிறது. ஓர் விவேகியிலிருந்து ஞானி வரையிலுள்ளவர் களனைவரையும் பொதுவாக ஃபலோசபர்ஸ் என்றும் ஆங்கிலேயர்கள் குறிப்பிட்டு விடுகிறார்கள். துறவி, ஞானி போன்றவர்களை சினக் ஃபலோசபர்ஸ் என்று குறிப்பிட்டு வருவதுடன் விசித்திர மனிதர்களைப் போலவும் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஓர் நீண்ட காலம் வரையில் உலகில் இயங்கிவந்த சதாசிவபிரம்மத்தின் மறைவு காலத்தைத் தவிர மற்றைய காலங்களில் அவர் எந்தெந்த பாகத்தில் எப்படி இயங்கி வந்தாரென்பதை நமது தமிழ்நாட்டினரெவரும் அறிந்தாரில்லை. அதாவது ஒவ்வொரு சமயத்தில் நமது தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்த அந்த அவதூத புருஷரின் பிரஸ்தாபங்கள் நின்றுவிட்டன. அவர் பிரம்மத்தின் நிலையை அடைந்தவராதலால் இந்த அகண்டத்தில் எந்த இடத்திலும் சஞ்சாரத்தை ஏற்ற வண்ணமாக இருந்திருக்கக்கூடும். பிரம்ம நிலையிலுள்ளவர்கள் எந்த கோலத்தையும் அடையலாம். ஒரே சமயத்தில் பல கோலங்களிலும் வீற்றிருக்கலாம். ஆகாசத்தில் பேரின் பத்தில் அமர்ந்திருக்கலாம். பூத உடலை கொள்ளாமலும் இயங்கி வரலாம். மனம் வந்தால் ஒரே இடத்தில் அமர்ந்து மிருக்கலாம். பிரம்மத்தின் பிரஸ்தாபம் மறைந்து வந்து கொண்டிருந்த காலத்தில் திடீரென்று ஓர் அதிசயமான செய்தி நாடெங்கும் தெரியவந்தது. ஒரு சமயம் பிரம்மம் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஓர் நவாப் மாளிகை குறுக்கிட்டது. நவாப் தன்னுடைய மனைவியுடன் அந்தப்புறத்தில் ஹாரீம் இருந்த சமயம். பொதுவாக துறவிக்கும் முக்கியமாக பிரம்மத்திற்கும் இரும்புத் திரையாயினும் அது ஓர் மாய்க்கையாக போய் காணக்கூடியதால் கட்டிடத்தின் ஒவ்வொரு பகுதியையும் வெட்ட வெளியை கடப்பது போல் கடந்து அந்தப்புறத்தையும் கடந்து கொண்டிருந்தது பிரம்மம். துறவிகள் பூட்டப்பட்டிருக்கும் அறைகளிலிருந்து அற்புதமாக வெளியில் வந்துவிடக்கூடியவர்கள் அந்தப்புறத்தை கடந்து கொண்டிருக்கும் நிர்வாண மனிதனை பார்த்து விட்டான் நவாப். கண்களில் நெருப்பு கனல் கிளம்பியது. பந்தோபஸ்துடன் தாளிடப்பட்ட அந்தப்புறத்தில் எப்படி நுழைந்தான் இவன் என்று சிந்திக்கவும் நேரமில்லை. அதற்குள் அந்தப்புறத்தையும் கடந்துவிட்டது பிரம்மம். தன்னையும் மீறிக்கொண்டு வந்த கோபவெறியில் வந்தவன் எப்படி வெளியேறினான் என்று நிதானிக்கும் தன்மையையும் இழந்தான் நவாப். வாளுடன் வெளியேறி நிர்வாண மனிதனை நோக்கி விரைந்தான். நவாப்பின் உக்ரகமான படபடப்பைக் கண்டு அஞ்சிய சிப்பாய்கள் நடுநடுக்கத்துடன் பின்தொடர்ந்தார்கள். நிர்வாண மனிதனை அணுகிய நவாப் பின்னாலிருந்தே ஒரே வீச்சில் ஓர் கையை வெட்டினான். கை கீழே விழுந்தது. ஒன்றையும் அறியாத பிரம்மம் தன் பாட்டில் போய்கொண்டே இருந்தது. பார்த்தான் நவாப். ஏதோ மகான் போலிருக்கிறது. தவறு செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்தான். கீழே விழுந்த கையை தன் கையில் ஏந்திக் கொண்டான். பின்பற்றி போய் பிரம்மத்திற்கு முன் விரைந்தான். மன்னிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டே சிறிது தூரம் சென்றான். அவ்வளவு நேரம் கழித்துதான் பிரம்மம் இவனை கவனித்தது. என்ன என்று சமிக்ஞை காட்டிற்று. துண்டிக்கப்பட்ட கையை பணிவுடன் நீட்டி மன்னிப்பை கோரினான். கையை உற்ற இடத்தில் வைக்கும்படி சமிக்ஞை காட்டியது பிரம்மம். கையும் பழைய நிலைமையில் ஒட்டி கொண்டுவிட்டது. மேலும் பிரமித்துப் போனான் நவாப். இத்தகைய அதிசயத்தைக் கண்ணுற்ற எவன்தான் இந்த உலகில் சும்மா இருப்பான்? அதிலும் இத்தகைய வாய்ப்பை ஏற்ற ஓர் அரசன் சும்மா இருந்து விடுவானா? எனவே இந்த தெய்வீக அதிசயத்தை தன்னுடைய நாடெங்கும் பறைசாற்ற நவாப் ஆக்ஞையிட்டதுடன் அண்டைய ராஜாங்கங்களுக்கும் அறிவித்து வர தூதர்களை அனுப்பி வைத்தான். இந்த விதமாக பிரம்மத்தின் மகத்துவம் நாடுகளெங்கும் ஓரளவு பரவியது. இந்த இடத்தில் மற்றொரு விஷயத்தையும் உங்களுக்கு கூறிவிடுகிறேன். நமது பிரம்மத்திற்கு ஏற்பட்ட சம்பவம் ஓர் மகானுக்கு நேர இருந்திருந்தால் மகானின் கரத்தை நவாப்பினால் துண்டித்திருக்க முடியாது. வாளுடன் ஓங்கிய நவாப்பின் கை அப்படியே நின்றிருக்கக்கூடும். அல்லது மகானை சுற்றி சற்று தூரம் வரையில் எந்தவிதமான எதிர்ப்பு சக்திகளும் அணுக முடியாமல் போய்விடலாம். அல்லது நவாப்பே மயக்கமுற்று திடீரென்று கீழே விழுந்து விடலாம். இந்த இடத்தில் நீங்கள் ஓர் மகானின் கரம் எக்காரணத்திலாவது துண்டிக்கப்பட்டாலோ அல்லது அவருக்கு ஏதாவது ஓர் சரீரஹானி கிரீவஸ் இன்ஜரி நேர்ந்து விட்டாலோ அத்தகைய அபாயம் அவரை பாதிக்குமா அல்லது பாதிக்குமாலிருக்குமாவென்ற ஐயத்தை நீங்கள் கொள்ளலாம். நிச்சயமாக துன்பத்தை விளைவிக்கத்தான் செய்யும். ஆனால் மகானின் நிலையை அடைந்தவர்களை எப்பொழுதும் தெய்வங்கள் பாதுகாத்துக் கொண்டே இருக்குமென்பதையும் உயிருக்கு ஆபத்து நேரக்கூடியதாயிருந்தாலும் அவைகள் அவர்களிடமிருந்து அற்புதமாக விலகிவிடுமென்பதையும் நீங்கள் நினைவிற்கு திருப்பிக் கொள்ள வேண்டும். எனவே தெய்வீக ஆதிக்கத்தையும் பெருத்த நிதியையும் பரவச பூஜையையும் பற்றி தன்னை ஓர் மகானைப் போல நேரிடையாகவோ மறைமுகமாகவோ காட்டிக்கொள்பவனை ஓர் கத்திக்கோ துப்பாக்கிக்கோ பயன்படுத்தினால் அவனுடைய கபட நாடகம் புரிந்துவிடும். நிற்க பிரம்மத்தின் நிலை சம்பந்தப்பட்ட வரையில் அது தன்னுடைய அவயவத்திற்கு ஹானி ஏற்படக்கூடாதென்று நினைத்தால் அவயவத்தை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அத்தகைய நினைவை ஏற்காமலிருந்தால் பிரம்மத்தின் அவயவம் துண்டிக்கவும் படலாம். அதனால் பிரம்மத்திற்கு ஒருவித பாதகமும் கிடையாது. ஆனால் தனது அவயவம் மீண்டும் முளைக்க வேண்டுமென்று பிரம்மம் நினைத்தால் உடனே முளைத்துவிடும்.
பிரம்மத்தை கண்டந்துண்டமாக வெட்டினால் அந்த துண்டங்கள் அப்படியே கிடக்கும். உருவத்தை பெறவேண்டுமென்று பிரம்மம் நினைத்துவிட்டால் துண்டங்களனைத்தும் ஒன்று சேர்ந்து பிரம்மம் உருவத்துடன் கிளம்பிவிடும். ஒரு விதமான உருவத்தையும் கொள்ளாமல் சூன்யமாக இயங்க வேண்டுமென்று நினைத்தால் பிரம்மம் காணாமல் போய்விடும். தவிர எந்தவிதமான தாவிர ஜங்கம ஸ்திர பொருள்களாக இயங்க வேண்டுமென்று நினைத்தாலும் பிரம்மம் இயங்க முடியும். எனவே உண்டு என்பதோ இல்லை என்பதோ பிரம்மத்திற்கு கிடையாது. அதாவது புரிந்து கொள்ள முடியாமல் தெரிந்து கொள்வதே பிரம்ம தத்துவமாகும். நமது பிரம்மம் பலவிதமான ஜீவராசிகளின் உருவங்களை அமைத்துக் கொண்டு சஞ்சரிக்கும் வழக்கத்தையும் கொண்டிருந்ததாக என்னுடைய சிறுவயதில் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் சிறுவனாயிருந்த காலத்தில் வீட்டில் முதிர்ந்தவர்களும் முக்கியமாக பாட்டிமார்களும் தாங்கள் கர்ண பரம்பரையாக அறிந்து வந்த தெய்வீக புருஷர்களின் வரலாறுகளையும் புராண சரித்திரங்களையும் குழந்தைகளுக்கு போதித்து வந்ததுடன் பால கல்வியையும் வாழ்க்கையில் பயனேற்க வேண்டிய பல அறிவுரைகளையும் புகட்டி வந்தனர். சுருங்கச் சொல்லில் அக்காலத்திய பாட்டிமார்களின் வாழ்க்கை நெறிகளையும் ஆரோக்கிய முறைகளையும் இக்காலத்திய சர்வ கலாசாலைகளின் மூலம் அடைய முடியாது. பிரம்மம் ஜீவராசிகளாகவும் இயங்கி வந்ததாக கூறினேன் அல்லவா? மேலும் காடுகளில் தனக்கிஷ்டமான துஷ்டமிருகங்களின் உருவங்களை அமைத்துக் கொண்டு உண்மையான மிருகங்களை பிரம்மம் திகைப்பூட்டிக் கொண்டும் ஆனாலும் அவைகளுடன் வேடிக்கையாக விளையாடிக் கொண்டும் இருந்து வந்ததாகச் சொல்லக் கேட்டிருக்கிறேன். இத்தகைய அதிசயத்தை யாரால் பார்த்திருக்க முடியும் என்ற ஐயத்தை நாமே கொள்ளக்கூடியதாக இருந்த போதிலும் நமது பிரம்மத்திற்கு இத்தகைய லீலைகள் ஓர் பொருட்டல்லவென்பதையும் மானிக்காமலிருக்க கூடாது. நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தபொழுது எங்களது ஆசிரியர்களில் ஒருவர் சில சமயங்களில் ஆங்கில புத்தகங்களின் மூலம் எங்களுக்கு பொது அறிவை புகட்டும் வழக்கம் உண்டு. இத்தகைய ஒரு சமயத்தில் ஆச்சரியமான ஓர் சம்பவத்தை அவர் எங்களுக்கு எடுத்துரைத்தார். வியாபாரத்தை வியாஜமாக கொண்ட கிழக்கிந்திய கம்பெனியார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நமது நாட்டில் சில இடங்களில் காலை ஊன்றி மக்களிடம் வரி வசூலிக்க ஆரம்பித்த காலமது. East India Company British Trading Corporation authorized to trade in East Indies on December 31, 1600. A charter was granted by Queen Elizabeth to the Company of Merchants of London trading to the East Indies. By 1765 the company had become the official administrators of Bengal. Pitt's India Act of 1784 instituted a dual control between the company itself and a board appointed by a committee responsible to the Parliament. After the Mutiny of 1857, the Government of India was transferred to the Crown, and the East India Company was abolished in 1858. The Britishers were collecting taxes in a few areas of the south during about the time of the Carnatic Wars, which took place about the year 1744. But the British rule was actually established in most parts of India only after the Wars of Bengal. That is 1757. அத்தகைய காலத்திய ஒரு சமயத்தில் நிகழ்ந்த ஓர் சம்பவத்தையே உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன். தற்காலத்தில் தென்னாட்டு பிரமுகர்களில் சிலர் உஷ்ணத்தை தணித்துக் கொள்வதற்கு அப்படியே ஜாலியாக குற்றாலத்தை நாடுகிறார்களே, அந்த குற்றாலம் அக்காலத்தில் பிரபலத்தை அடையாத ஓர் குகிராமமாக இருந்து வந்த போதிலும் ஓர் சிறு கோவிலை கொண்ட ஓர் குட்டி க்ஷேத்திரமாக இயங்கி வந்தது. அந்த பிராந்தியத்திலிருந்தவர்களைத் தவிர மற்றவர்களில் பெரும்பாலோர் குற்றாலத்தைப் பற்றி அறியாதவர்களாக இருந்தார்கள். மேலும் குற்றாலத்தைச் சுற்றி காடுகள் அமைந்திருந்ததால் கால் நடையாக செல்ல வேண்டிய அந்த இடத்தை அடைவது சற்று கடினமேயாகும். எனினும் சில புண்ணிய காலங்களில் அக்கம் பக்கத்திலுள்ள அந்த வட்டாரத்தினரில் சிலர் அந்த இடத்தை அடைந்து அருவியில் நீராடி குற்றாலநாதரை வழிபடும் வழக்கத்தை ஏற்று வராமலில்லை. இத்தகையவர்கள் உஷ்ணத்தை தணித்துக் கொள்ளும் நோக்கத்துடன் அவ்விடம் செல்லவில்லை. அக்காலத்தியவர்கள் கலாச்சாரத்தின் மூலம் ஆரோக்கியத்தை சமணத்துடன் காப்பாற்றி வந்தார்கள். வியக்கத்தக்க அறுவை சிகிச்சைகளுக்கு அக்காலத்தியவர்கள் தங்களை தயாராக்கிக் கொள்ளவில்லை. கலாச்சாரத்தை கைவிட ஆரம்பிக்கும் பொழுது ஆரோக்கியத்திற்கு சாவு மணி அடிக்கப்படுகிறது. தெய்வ கலாச்சாரத்தை கைவிட நேரும் பொழுது தெய்வீகத்திற்கும் பண்புக்கும் தூய்மைக்கும் சாவுமணி அடிக்கப்படுகிறது. உயர்ந்த கல்விமான்களான மேதைகளையும் புத்திமான்களையும் புறக்கணிக்கும் பொழுது நிர்வாகம், திறமை, பொறுப்பு போன்றவைகளுக்கு சாவுமணி அடிக்கப்படுகின்றது. இவைகளனைத்தும் காலக்கிரமத்திலோ காலப்போக்கிலோ விபரீதமான பக்குவத்தை அடையும் பொழுது தெய்வங்கள் நாடுகளுக்கு தண்டனைகளை கொடுக்க மனம் கொண்டுவிடுகின்றன. சில புண்ணிய காலங்களில் குற்றாலநாதரை வழிபடும் நோக்கத்துடன் மக்கள் அந்த இடத்தை நாடி வந்ததாக கூறினேன். கிறிஸ்தவர்கள் சம்பந்தப்பட்ட வரையில் பொதுவாக அவர்கள் க்ஷேத்திரங்களின் யாத்திரையை இழந்துவிட்டாலும் கூட உல்லாச யாத்திரையில் கருத்துள்ளவர்களாவர். இதன் காரணமாக அவர்கள் எந்த இடத்தையும் தேடிப்பிடித்து போவதுண்டு. இத்தகைய ஓர் ஆங்கிலேயன் அக்காலத்திய பிரிட்டிஷ் அதிகாரிகளுள் ஓர் உயர்ந்த பதவியை ஏற்று வந்தான். இவன் எப்படியோ குற்றால நீர் வீழ்ச்சியை கேள்வியுற்று அந்த இடத்தையும் அடைந்துவிட்டான். தனது குடும்பத்தாருடன் அருவியின் ஸ்நானத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். இவன் நீராடிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து பல கஜங்களுக்கப்பால் புதர்கள் அடைந்த ஓர் பாறை சற்று உயரத்தில் அமைந்திருந்தது.
அகஸ்மாத்தாக இவனது பார்வை அந்த பாறையின் மீது செல்லவே ஓர் நிர்வாண மனிதன் அந்த பாறையின் மீது நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டான். அக்காலத்திய ஐரோப்பியர்கள் பொதுவாக இந்தியர்களை நாகரீகமற்றவர்களென்றும் காட்டுமிராண்டிகளென்றும் கொண்டிருந்த அபிப்பிராயம் இத்தருணத்தில் அந்த ஆங்கிலேயனின் நினைவிற்கு திரும்பிற்று. அம்மனிதனை இந்தியாவிலுள்ள ஓர் காட்டுவாசி என்று எண்ணினான். அந்த காட்டுவாசி தங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்பதாகவும் நினைத்துவிட்டான். எனவே நிதானமாக அருவியை விட்டு நகர்ந்து தனது துப்பாக்கி வைத்திருக்கும் இடத்தை அடைந்தான். அம்மனிதன் வேறு எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கும் சமயம் பார்த்து துப்பாக்கியை ஏந்தி குறிவைத்தான். துப்பாக்கியும் தன்னுடைய கடமையை தயங்காமல் புரிந்தது. ஆனால் நிர்வாண மனிதன் நின்ற இடத்தில் ஓர் பிரம்மாண்டமான அப்நார்மல் சைஸ் புலி வாயை பிளந்து கொண்டு நின்றது. மனிதன் புலியாக மாறியதைக் கண்டு திகைத்தான் ஆங்கிலேயன். துப்பாக்கிக்குரிய சக்தியம் மனிதரிடத்தில் பலிக்கவில்லை என்பதையும் உணர்ந்தான். அதே கணத்தில் தப்பிப்பிழைத்துக் கொள்ள தனது குடும்பத்துடன் அந்த இடத்தை விட்டு அதிவிரைவில் அகன்றான். தன்னுடைய பதவியிலிருந்து விலகிய பிறகு தன்னுடைய சுயசரித்திரத்தை தொகுக்க இந்த ஆங்கிலேயன் ஆர்வம் கொண்டான். முக்கியமாக அந்நூலில் அவனுடைய இந்திய வாழ்க்கையின் கட்டம் அதிகமான இடம்பெற்றிருந்ததை எங்கள் ஆசிரியர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கதை. அந்த புத்தகத்திலிருந்து எங்களுத்தெடித்து காண்பிக்கப்பட்ட சில பக்கங்களின் சாராம்சத்தை மட்டும் என் நினைவில் கொண்ட வரையில் கீழே கொடுக்கிறேன். நான் ஓர் கிறிஸ்தவன். எங்கள் மதத்துவக்கத்தில் அற்புதங்களை புரிந்து வந்த மகான்கள் இருந்ததாக கூறப்பட்டிருப்பதில் எனக்கு நம்பிக்கையில்லை. இந்தியா ஓர் வேதாந்த நாடென்றும் இக்காலத்திலும் அந்நாட்டில் மகான்கள் வியாபித்து வருவதாகவும் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் வேதாந்தம் ஆத்மீகம் போன்ற விஷயங்களனைத்தும் வெறும் ஏட்டு பேச்சுகள் என்ற அபிப்பிராயத்தையே கொண்டிருந்தேன். இந்தியாவில் சாமியார்கள் எனப்படுபவர்களனைவரும் சுத்த சோம்பேறிகள் என்று நான் கருதி வந்ததுடன் மனிதன் அதீதமான சக்திகளை சூப்பர்நேச்சுரல் பவர்ஸ் அடைய முடியாதென்ற திடமான நம்பிக்கையையும் கொண்டிருந்தேன். ஆனால் குற்றால சம்பவத்தை நான் கண்ட பிறகு ஆத்மீகம் என்ற ஓர் மகத்தான சக்தியை அடையும் ஞானிகள் உலகில் வாழக்கூடும் என்பதையும் இந்தியா உண்மையிலேயே ஓர் ஆத்மீக நாடு என்பதையும் செவ்வனே உணர்ந்தேன். தற்போது ஓர் பிராமணரிடத்தில் ஹிந்து வேதாந்தக் கலையை பயின்று வருகிறேன். மேலே கொடுக்கப்பட்டிருப்பதை ஆசிரியர் எங்களுக்கு எடுத்துரைத்தது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு பிரம்மேந்திராளின் ஞாபகம் வரவில்லை. அப்படி தோன்றியிருந்தால் அந்த ஆங்கிலேயரின் பெயரையும் புத்தகத்தின் பெயரையும் ஆசிரியரை கேட்டு குறித்து வைத்துக் கொண்டிருப்பேன். பல ஆண்டுகளுக்குப் பிறகு மகான்களின் வாழ்க்கை வரலாறுகளில் நான் தீவிர கருத்தை கொண்டபோதுதான் குற்றால சம்பவத்தில் எனது கவனம் திரும்பியது. அந்த ஆங்கிலேயரின் பதவி காலத்தையும் நமது பிரம்மம் இயங்கி வந்த காலத்தையும் கணக்கிட ஆரம்பித்தேன். நமது பிரம்மம் அந்த ஆங்கிலேயரின் பதவி காலத்திற்கு பின்பும் இயங்கி வந்ததை தகுந்த முகாந்திரத்துடன் தெளிவாக்கிக் கொண்டேன். குற்றாலத்தில் கண்ட ஆத்மீக மனிதரை இன்னார் என்று அந்த ஆங்கிலேயரால் அறிய முடியாததால் அந்த ஞானியின் பெயரை அவரால் குறிப்பிட இயலாமல் போய்விட்டது. எனினும் அந்த ஞானி நமது பிரம்மத்தை தவிர வேறு எவருமில்லை என்பதை திட்டவட்டமாக ஸ்திரப்படுத்திவிடலாம். கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவப் படைகளுள் ஒன்றிற்கு தலைவனாக அமர்ந்து வந்த ஓர் இத்தாலியன் சதாசிவ பிரம்மத்தை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது. மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை முதலிய வட்டாரங்களில் ஆங்கில படைகள் மும்முரத்துடன் ஈடுபட்டு வந்த சமயமது. இந்த தலைவன் சில சமயங்களில் குதிரை மீதமர்ந்து பல மைல்கள் வரையில் சவாரி செய்து வரும் வழக்கமுண்டு. ஒருநாள் இவன் சவாரியில் போய்க் கொண்டிருந்த பொழுது சாலையின் ஓரத்தில் ஓர் நிர்வாணப் பிச்சைக்காரன் அமர்ந்திருப்பதைக் கண்டு இந்தியாவில் இந்நிலையிலும் மக்கள் வாழ்ந்து வருகிறார்களே என்று நினைத்தான். எனினும் இதை லேசாக ஒதுக்கிவிட்ட அவன் மேலும் சில மைல்களைக் கடக்கவே அதே பிச்சைக்காரன் அந்த இடத்திலும் அமர்ந்திருப்பதைக் கண்டு அப்படியே அயர்ந்து போனான். கடிவாளத்தை இழுத்து பிடித்து குதிரையை நிறுத்தினான். பிச்சைக்காரனை உற்று பார்த்தான். ஏதாவது அவனை கேட்க வேண்டுமென்று மனதில் தோன்றிற்று. அந்த பிச்சைக்காரனோ எங்கேயோ கவனத்தை செலுத்திக் கொண்டு உலகமே புரியாதவனைப் போல் அமர்ந்திருந்தான். இவன் ஏதோ பைத்தியம் போலிருக்கிறது. முந்திய பிச்சைக்காரனுக்கும் இந்த பைத்தியத்திற்கும் ஏதும் சம்பந்தமிருக்க முடியாது. என்னுடைய கண்கள் என்னை ஏமாற்றிவிட்டன. நான் ஏதோ பிரமை கொண்டு விட்டேன் போலிருக்கிறது. இந்நாட்டில் எளிய கோலத்தில் எத்தனையோ பேர்கள் காணப்படுகிறார்கள் என்று தனக்குள் நினைத்து சமாதானம் அடைந்தவனாய் மேலும் சவாரியை துவக்கலானான். ஒரு சில மைல்களை கடந்தான். மூன்றாம் முறையும் அதே நிர்வாண மனிதன் தோன்றவே தன்னுடைய தவறான முடிவை விலக்கிக் கொண்டான். மூவரும் ஒருவரேயாவர் என்ற திடமான தீர்மானத்திற்கு வந்தான். ஏதோ தெய்வீகத்தைக் கொண்ட ஓர் மனிதனை கண்டுகொண்டதாக உள்ளம் பூரித்தான். சரேலென்று குதிரையிலிருந்து கீழே பாய்ந்தான். ஞானியை அணுகினான். ஓர் சல்யூட் அடித்தான். ஞானியின் பார்வையை கடாக்ஷத்தை பெற்றான். அவர் தன்னை பார்த்துவிட்டதை நினைத்து புலகாங்கிதமடைந்தவனாய் அவரிடத்தில் எதை எப்படி பேசுவது என்று தயங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே ஞானி அவ்விடத்தை விட்டு புறப்பட்டுவிட்டார். மேற்கொண்டு இன்னது செய்வதென்று தோன்றாமல் அவர் போவதையே உற்று பார்த்துக் கொண்டிருந்த ஒரு சில வினாடிகளுக்குள் தன்னுடைய கண்களுக்கெதிரிலேயே அவர் மறைந்துவிட்டதைக் கண்டு அப்படியே சமைந்துவிட்டான்.
தான் இந்தியாவில் இருந்த வரையில் தான் நேரில் கண்டு அனுபவித்த இந்த அதிசயத்தை மற்றவர்களிடம் கூறிக்கொண்டே இருந்ததுடன் தன்னுடைய தாய் நாட்டுக்குச் சென்ற பிறகும் கூட தனது நண்பர்களிடத்தில் அறிவித்து வந்தான். மற்றவர்களைக் காட்டிலும் இவன் அதிகமான பாக்கியத்தை பெற்றவனாகவும் நினைக்கப்படலாம். இது மட்டுமா? தனது தாய் நாட்டை அடைந்த ஒரு சில ஆண்டுகளுக்குள் பிரம்மத்தை மறுபடியும் தரிசிக்கும் பாக்கியத்தையும் பெற்றுவிட்டான். அதாவது தன்னுடைய தோட்டத்தை செப்பனிட்டுக் கொண்டிருந்தபொழுது சற்று தூரத்தில் பிரம்மம் நடந்து வந்து கொண்டிருந்தது. தற்செயலாக அதை கவனிக்கவே அவரை இன்னாரென்று கண்டுகொண்டு அவரை நோக்கி விரைந்தோடினான். முன்போலவே ஓர் சல்யூட் அடித்தான். பிரம்மம் நிற்கவில்லை, மறையவுமில்லை. ஆனால் அவரை அணுகிய வரையில் நிதானமாக நடந்து வந்த பிரம்மம் அவனைக் கடந்தவுடன் திடீரென்று வேகத்தை ஏற்றது. அதாவது ஓரிரு வினாடிகளுக்குள் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் பிரம்மம் போய்கொண்டிருந்ததை தானிருந்த இடத்திலிருந்தே பார்த்துக் கொண்டிருந்தான். எனவே இந்த இத்தாலியனும் அந்த ஆங்கில அதிகாரியைப் போல தன்னுடைய சுயசரிதையை தாய்மொழியில் வெளியிட்டான். தான் மறுபடியும் ஆத்மீக சக்தியைக் கொண்ட அந்த மகானை தனது தாய் நாட்டிலேயே கண்டதை விளக்கியிருக்கிறான். தன் மேல் கருணை கொண்டு தரிசனமளிக்க முன்வந்ததாகவும் கூறியிருக்கிறான். அந்த புத்தகத்தை தற்செயலாக கவனித்த ஓர் ஆங்கில மேதாவி அந்த மகான் சம்பந்தப்பட்ட வாக்கியங்களை மட்டும் மொழிபெயர்த்து இந்திய சர்க்காருக்கு அனுப்பி வைத்தார். புதுக்கோட்டை பிராந்தியத்தில் அந்த மகானைக் கண்டதாக அந்த வாக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருந்ததால் திருச்சி கெஜெட்டில் அச்செய்தியை விளம்பரப்படுத்த இந்திய சர்க்கார் உத்தரவிட்டனர். அக்காலத்தில் மிகவும் முக்கியமான செய்திகளை கெஜெட்டில் விளம்பரப்படுத்தும் வழக்கத்தை சர்க்கார் மேற்கொண்டு வந்தனர். 1887 முதல் 1889 வரைக்குள் ஏதோ ஓர் ஆண்டில் இச்செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மத்தின் வாழ்க்கை வரலாறுகளும் திருவிளையாடல்களும் கர்ணபரம்பரையாக வந்தவைகளாகும். இந்தியாவின் பல பாகங்களிலும், ஏன் உலகின் பல பாகங்களில் கூட பலர் பிரம்மத்தின் திருவிளையாடல்களை காண நேரிட்டிருக்கலாம். ஆனால் பிரம்மத்தை இன்னாரென்று யாரால் எப்படி அறிய முடியும்? எனவே அந்தந்த இடங்களில் பிரம்மத்தின் அற்புதங்களை காண நேர்ந்தவர்கள் ஏதோ ஓர் மகான் என்று நினைத்திருப்பார்களென்பதுடன் அவர்களுடைய காலத்துடன் அந்த பிரஸ்தாபமும் மறைந்திருக்கும். நமது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட வரையில் அவர் பிறந்து வளர்ந்து திருவெண்காட்டில் 18 வருட காலம் பரமசிவேந்திராள் என்ற மகானை ஆசிரயித்து உயர்ந்த சாஸ்திர கலைகளில் மிக்க தேர்ச்சியடைந்து அந்த இடத்திலிருந்து வைராக்கியத்துடன் புறப்பட்டு ஞானத்தை அடைந்த வரையில் தமிழ்நாட்டு பெரியோர்கள் அறிந்து வைத்திருந்ததுடன் அவரால் நிகழ்த்தப்பட்டு வந்த அற்புதங்கள் அரசர்களின் செவிக்கும் எட்டி வந்தன. மேலும் அவருடைய அற்புத சம்பவங்கள் கர்ண பரம்பரையாக தமிழ்நாட்டில் அறியப்பட்டு வந்தன. புதுக்கோட்டை, தஞ்சாவூர் முதலிய அரண்மனை பண்டிதர்களும் பிரம்மத்தின் வரலாறுகளை சமஸ்கிருதத்தில் தொகுத்து வைத்திருந்தனர். இந்த தொகுப்புகளின் மூலமாகவும் பிரம்மத்தின் வரலாறுகள் வெளிவந்தன. இந்த அகண்டமோ பிரபஞ்சம் அல்லது ஓர் கோளமோ பஞ்சபூதங்களை ஏற்று வருவதைப் போல மானிட சரீரங்களிலும் பஞ்சபூதங்கள் அமைந்திருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே நமது பிரம்மம் 5 பூதங்களையும் 5 இடங்களில் அகற்றியது. மானாமதுரை, நெரூர், பூரிஜகன் நாதம், காசி, கராச்சி முதலிய ஊர்களே அந்த ஸ்தலங்கள் ஆகும். தற்போது கரூருக்கடுத்த நெரூரில் மட்டும்தான் அதிஷ்டானம் பிரபலமாக விளங்கி வருகிறது. மானாமதுரை சமாதியை சேர்த்து ஓர் சிவன் கோவில் கட்டப்பட்டிருப்பதுடன் சமாதியின் ஞாபகார்த்தமாக பிரம்மத்தின் பெயரில் ஓர் குட்டி சின்னமும் பிராகாரத்தில் அமைந்திருக்கிறது. மட்டைய 3 இடங்களில் சமாதிகள் அமைக்கப்பட்டும் பிரம்மத்தின் விபரத்தை அறியாத பிந்திய காலத்தியவர்கள் அவைகளில் கருத்தை கொள்ளாமல் போகவே காலப்போக்கில் அவைகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. நெரூரில் பிரம்மம் தன்னுடைய ஆகாசபூதத்தை அகற்றிற்று. இந்த 5 ஸ்தலங்களிலும் உள்ள பெரியோர்களின் கனவில் ஓர் முனிவர் தோன்றி பிரம்மத்தின் நிர்யாண நாளை குறிப்பிட்டு அன்று ஓர் பிராம்மணர் லிங்கத்துடன் அவ்விடத்திற்கு வருவாரென்றும் அந்த லிங்கத்தை பிரம்மத்தின் சமாதியின் மீது பிரதிஷ்டை செய்யவும் ஆக்ஞையிட்டு விட்டு மறைந்தார். இத்தகைய ஆச்சரியமான கனவுகளை அந்தந்த ஊர்பெரியோர்கள் பரஸ்பரம் அறிவித்துக் கொண்டனர். அந்த குறிப்பிட்ட நாளில் உற்ற சமயத்தில் பிரம்மமும் 5 ஸ்தலங்களையும் அடைந்தது. நெரூரில் பிரம்மத்தின் அடக்கத்திற்கும் அபிஷேக ஆராதனை பூஜைகளுக்கும் வேண்டிய ஏற்பாடுகளை பிராம்மணர்கள் துரிதமாக துவக்கி வந்தனர். உச்சிவேளை வந்தது. பூத உடலை நிரந்தரமாக அகற்ற வேண்டியதின் பொருட்டு தயாரிக்கப்பட்டிருந்த சதுரமான பள்ளத்தில் அமர்ந்தது பிரம்மம். பிரம்மத்தின் சமாதி மூடப்பட்டது. அதே சமயத்தில் ஓர் பிராம்மணர் ஓர் லிங்கத்துடன் தோன்றினார். இந்த இடத்தைத் தவிர மற்றும் 4 ஸ்தலங்களை குறிப்பிட்டு அவ்விடங்களிலும் பிரம்மம் சமாதி அடைந்து கொண்டிருப்பதையும் அவர் அறிவித்தார். பிராம்மணர்களும் வந்தவரை நமஸ்கரித்துவிட்டு புனித சடங்குகளில் ஈடுபட ஆரம்பித்தனர். மேலும் பிரம்மத்தின் அபிமானத்திற்கு பாத்திரமான அந்த பெரியோரின் கரங்களினால் முக்கியமான அம்சம் பூர்த்தியாக வேண்டுமென்ற எண்ணத்தை பிராம்மணர்கள் தீர்மானித்து வைக்காமலில்லை. எனினும் அந்த முக்கியமான கட்டத்தில் அவரை தேடும் முயற்சியில் ஈடுபட்ட பொழுது அவரை அந்த பிராந்தியத்திலேயே காணவில்லை. வந்த பிராம்மணர் யாரென்பதை உங்கள் தீர்ப்புக்கே விட்டு விடுகிறேன்.
இத்தகைய மகத்தான கைங்கரியத்தை முடித்தேற்றிய நெரூர் பிராம்மணர்கள் தஞ்சை அரண்மனையை அடைந்து நிகழ்ந்த விபரங்களனைத்தையும் மகாராஷ்டிர மன்னரிடத்தில் தெரிவித்துக் கொண்டனர். இதை செவியுற்ற மன்னர் பிரம்மத்தை தியானத்துடன் நமஸ்கரித்துவிட்டு மட்டைய 4 சமாதிகளின் விபரங்களையும் தூதர்களை அனுப்பி அறிந்து வரச் செய்தார். இதன் மூலம் மட்டைய 4 சமாதிகளும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டன. நிற்க, திருவெண்காடு அதிஷ்டானத்திலிருக்கும் ஓர் வில்வ விருஷத்தில் பிரம்மேந்திராளின் சாநியத்தியம் இருந்து வருவதாக கர்ண பரம்பரையாக கருதப்பட்டு வருகிறது. எனவே அந்த புனித விருஷத்திற்கு அணிவிக்கப்பட்டு வரும் காக்ஷாய வஸ்திரம் ஆண்டுதோறும் நெரூர் ஆராதனைக்கு எடுத்து செல்லப்பட்டு பிரம்மேந்திராளுக்கு சாத்தப்பட்டு வருகிறது. பிரம்மத்தின் பூதவுடல் சைத்ர சுக்ல தசமியன்று இவ்வுலகை விட்டு அகன்றது. சதாசிவ பிரம்மேப்யோ நம.